ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா அம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஜிக்கு கூட ஒன் ஷாட். ஓகேவா? இந்த நேம் வந்துட்டு இன்ட்ரோவர்ட் சிஇஓ லவ் மீ அன்கண்டிஷனலி. ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா வேணும் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு தங்கம், அப்பா வந்துட்டு இது பேசணுமா, கொஞ்சம் ஏஞ்சி வரியா அப்படி சொல்கிறாங்க. அம்மா நேற்று எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கவா சொல்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா, நான் வேணான்னு சொல்லலை. அப்பா வந்துட்டு இது பேசணுமா கூப்பிட்றாங்க, வரியா அப்படி சொல்கிறாங்க. நீ வந்து அப்பாட்ட பேசிட்டு வந்து திரும்ப தூங்குவியான், அம்மா ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டானா அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. இவங்க நம்ம ஜிமினோட அம்மாடா. ஓகேவா? இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா, வரணுமா? தங்கெல்லாம் ஹேஞ்சி போய்ட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரியா? சரி ஓகேம்மா சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக ஜிமின் போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு கீழே வராங்க. இப்போ கீழே வந்து ஜிமில் அப்பா தான் உட்காந்துருக்காங்க. ரொம்ப சீரியஸாக உட்காந்துட்ருக்காரு. ஒரு அக்கா ஒரு சீரியஸ் தாட்டோட தான் உட்காந்துட்ருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. குட் மார்னிங் டேட் சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லுவாங்க. கீழே வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கீழே வந்துடுறாங்க. அப்பா என்கிட்ட இது பேசணுமா, நீங்கள் என்ன பேசணும் அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிம்மோட அப்பா தான். அப்பா அவனுக்காக ஒரு முடிவு எடுத்துருக்கா சொல்கிறாங்க. எனக்காகவா? என்ன முடிவுப்பா சொல்கிறாங்க. அது உனக்கு மேரேஜ் பண்ணான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அப்பா என்ன பேசுகிறீங்க? நான் நேற்று தானே எக்ஸாம் முடித்தேன், அதுக்குள்ளே எனக்கு மேரேஜா? எனக்கு ஜாப்லாம் போன ஆசை இருக்குப்பா சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா, ஜாப்லாம் போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் தான் உனக்கு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஏன்ப்பா உங்களுக்கு இது ப்ராப்ளமா சொல்கிறாங்க. எனக்கு இது ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? எனக்கும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம பிஸ்னஸ்லேயும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஜியோன் நீ கேள்விப்பட்டிருக்கா சொல்கிறாங்க. ஜியோன் அங்கிள் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே சொல்கிறான். சின்ன வயசுக்கு முன்னாடி ஃபாரின் போயிட்டான், அதாவது நீ சின்ன வயசாக இருக்கும்போது ஃபாரின் போயிட்டான், இப்போ தான் ரிட்டர்ன் ஆயிருக்கான் சொல்கிறாங்க. அப்படியா? அவங்களுக்கு என்னப்பா சொல்கிறாங்க. அவங்க பையன் ஜியோனுக்கு உன்னை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க பையனுக்கு அப்பா எனக்கு யாருன்னு தெரியாது, ஜியோன் அங்கிள் மட்டும் தான் நான் பார்த்துருக்கோம் சின்ன வயசில், நேம் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, அவங்க எப்படி இருப்பாங்க கொண்டு மறந்து போச்சு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்ப்பா நீ சின்ன வயசில் பார்த்தது, அதுக்கப்புறம் மறந்து போயிருப்ப சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்கணும், அவங்க பையனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும் ஆசை கேட்குறாங்க. நானும் ஓகே சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு? ஆமாம், அவங்க பையன் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறானாம்மா. மேரேஜ் பண்ணிக்க விருப்பமே இல்லையாம்மா, லாஸ்ட்டு ஹோப்பா அவங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான். அப்பா அவங்களுக்கு மேரேஜ் விருப்பம் இல்லைன்னா அப்படியேப்பா ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இல்லைப்பா அவங்களுக்கு மேரேஜ் ஏஜ் வந்துச்சு, ஓகேவா, அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஒரிட்டாக இருக்காங்க, அவங்க பேசவே மாட்டாங்க. நம்ம அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க. அது சின்ன கோவம், அவன் வந்து அதிகமாக பேச மாட்டான் யாரையும். என்ன நடந்துச்சுல என்கிட்ட என் ஃப்ரெண்டு டீட்டெயிலாக சொல்லலை. பட் அவன் வந்து என்கிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்டிருக்கான். ஓகேவா, உன் பையனை வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லி கேட்டிருக்கான். ப்ளீஸ் பையனை, இது வரைக்கும் அவங்க நிறைய பேர் பிளைண்ட் எடுத்து அனுப்பியிருப்பாங்க போல, அவங்க எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இல்லை நீ போயிட்டு நாளைக்கு மீட் பண்ணு, ஓகேவா, நீ மீட் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து பேசிக்கலாம், ஓகேவா, அவங்க பிளைண்ட் எடுத்து தான் நான் அனுப்ப போகிறேன் இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அம்மா நீ பிளைண்ட் எடுத்து போயிட்டு அவங்கள பாரு, அவங்க ஓகேவா சொல்லலாம் கூட மேரேஜ் அரேஞ்ச் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்பா அது தப்பு இல்லையா, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறது அப்படி சொல்கிறாங்க. இல்லைப்பா நாளைக்கு நீ போய் பேச, ஓகேவா, நீ பேசிட்டு வந்தால் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்கிறாங்க. நாளைக்கு இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டு இந்த டேபிள் நம்பர் ஓகேவா சொல்லிட்டு அவங்களுக்காக புக் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு பயமாக இருக்குது, நான் போயே ஆகணுமா? கண்டிப்பாடா, ஓகேவா, அப்பா வந்துட்டு இது வரைக்கும் கேட்டதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினும் சரி ஓகேப்பா சொல்லிட்டு ஜிமின் மேலே போயிடறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரியே இருக்குது, ஒரு மாதிரி திங்கிங்காக இருக்குது. பாவம் அவங்களுக்கு பிடிக்கலன்னா எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும் சொல்லி ஜிம்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் சொல்லி ஜிம்னு விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. என்னங்க இதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. இல்லைம்மா ஜிவன் வந்துட்டு நிறைய சொல்லியிருக்கான், எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும், இப்போ எல்லாத்தையும் சொன்னால் ஜிமின் பயந்துருவா சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் அவன் கொஞ்சம் பயப்படுவான், ஏன்னா அவனுக்கு ரொம்ப கோவம் வருமா சொல்கிறாங்க. அப்படிக்கும் நம்ம பையனை எப்படி சொல்கிறாங்க. எனக்கு தோணுது ஜிமினை பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் யாரும் கோவப்பட மாட்டாங்க, அதனால தான் அம்மா சொல்கிறாங்க. என்னதுக்கு எனக்கு பயமாக இருக்கே, பயப்படாத ஒன்றும் ஆக சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்லிடுறாங்க. இப்போ வந்து பக்கம் ஜிம்மில் அம்மாவும் சரி ஓகே சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் தான்டா நம்ம ஜிம்மில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜிம்மில் போய் கேஷுவலாக ஒரு ட்ரெஸ் தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜிம் கீழே வராங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மில் இந்தப்பா சொல்கிறாங்க, நம்ம டிரைவர் அங்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போவாங்க, ஓகேவா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. நீ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அந்த டேபிளில் வெயிட் பண்ண அவங்க வருவாங்க சொல்கிறாங்க. அம்மா அவங்க எப்படி இருப்பாங்க பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. ஐயோ நான் அப்பா கிட்ட ஃபோட்டோ கேட்க மாட்டேனே சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா நாங்கள் போய்ட்டு பார்த்துக்குறேன், சரி ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அவங்க அம்மாட்ட பாய் சொல்லிட்டு கிளம்பி வராரு. ஜிம்முக்கு வர வழி ஃபுல்லாக ஒரு பயம் தான், என்ன நடக்க போகுது, அவங்களுக்கு நம்ம பிடிக்குமா பிடிக்காத சொல்லிட்டு எதுவுமே தெரியலை. அப்படி இன்னும் சரி பார்க்கலாண்டா, ஒரு பர்சன் தான் ரொம்ப ரிக்வஸ்ட் பர்சன்ட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருப்பா ஜங்குக் சொல்கிறாங்க. என்னம்மா அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு ஜங்குக், அப்பா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு உங்கள் ஃப்ரெண்டோட பையனா, ப்ளீஸ்ப்பா நீ போய்ட்டு ஒரே ஒரு டைம் சொல்கிறாங்க. பாருங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பிளெண்டட் நான் போயிருக்கேன், ஓகேவா, பிளெண்டட் எனக்கு பிளெண்டட் செட்டே ஆக மாட்டேங்குது, நான் எவ்வளோ பேருக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், சம் பீப்புள் என்ன ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு
நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க வந்து ரொம்ப ஜங்கோட அம்மாடா. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, இல்லைப்பா இது லாஸ்ட்டு ஒரே ஒரு டைம் தான், இதுக்கப்புறம் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், லாஸ்ட் ஒரே ஒரு டைம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, சரி ஓகே இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதான் லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜங்குக்கும் கிளம்புறாரு. இங்கேருந்து ஜங்கு வந்து காரில் போயிட்டுருக்காரு. ஜங்குக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு, அதனால் ஜங்குமே காரில் போயிட்டுருக்காங்க. இப்போது ஜங்கு ஒரு பசங்க கால் பண்ணுறாங்க, ஹலோ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க மீட்டிங் எப்போ சொல்கிறாங்க. மீட்டிங் ஒரு 10:30க்கு சொல்கிறாங்க. 10:30க்கு சொல்கிறாங்க. டைம் இப்போ 9:50 ஆகுது. ஓகே சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. டேரெக்டாக ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ரீச் ஆகுறாங்க. ஜிமின் வந்துட்டாங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு அந்த டேபிள் நம்பர் இப்போ அவங்க அப்பா சொல்லிப்பாங்களே, அந்த டேபிள் நம்பர் போய் உட்காராங்க. ஒரு பர்சன் வராங்க, வெயிட் வந்துட்டு, சார் என்ன வேணும் சொல்கிறாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்க, இன்னொரு பர்சன் வருவாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஓகே சார் சொல்கிறாங்க. போயிடுறாங்க. ஜிமின் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனில் ஒரு பர்சன் அப்படியே கோல்டு லுக்கில் அப்படி என்ஜாய் ஆகிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்த்தா அவர் ஃபோனில் பார்த்துட்டு நர்வஸாகவே இருக்குது சார். அவர் ஃபோனில் ஒரு ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனில் ஒரு பர்சன் வராங்க. அவங்க பர்சன் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு டேபிள் உட்காராங்க. இப்போ தான் ஜிமின் வந்து ஹெட்டை டவுன் பண்ணிட்டு ஃபேஸ் கொஞ்சம் ஹைட் ஆன மாதிரி இருக்கும். இப்படி மறைச்சி வச்சுருப்பாரு, கீழே குடிஞ்சிருப்பாரு. இப்போது ஒரு பர்சன் வந்துட்டு ஹலோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பயந்துடுற அந்த வாய்ஸ் கேட்டு அப்படி பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க பார் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நைஸ் டு மீட் யூ சொல்கிறாங்க. நைஸ் டு மீட் யூ ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் நவசாங்க டக்குன்னு ஃபோன் டேபிள் வச்சுட்டாங்க. டேபிள் வச்சுட்டு ஜம்மத்தை உட்காந்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான், சரி நீங்கள் எதுக்காக வந்திருக்கா கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நானே சொல்லிட்டேன், அப்பா ஃபோர்ஸ் பண்ணி தான் அனுப்புனாங்க ஓகேவா. நான் ஃபோர்ஸ் பண்ணாக்க ரிக்வஸ்ட்டாக அனுப்புனாங்க. உங்களுக்கு வந்துட்டு யாரையும் பிடிக்கலையாம்மா, உங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூட நானும் அப்பாட்ட சொன்னேன், ஆனால் அப்பா தான் கேட்கல சரியா. நீங்கள் கோச்சிக்காதீங்க, நானே அப்பா கிட்ட சொல்கிறேன் ஓகேவா. எனக்கு பிடிக்கல சொல்லிடுறேன், உங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க ஓகேவா. அப்பா சொன்னாங்க தான் நான் வந்தேன், நீங்கள் கோச்சிக்காதீங்க. ஸோ ஜிமின் தான் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, எனக்கு பிடிக்கல அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது உங்களுக்கு தான் யாரையும் பிடிக்காதாமே சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அவர் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, இல்லை நீங்கள் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாம், உங்களை உங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க ஓகேவா. நான் வேணா அப்பா கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க சார். ஜிமின் சொல்கிறாங்க. யாரும் பிடிக்கலன்னு எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு டைம் எடுக்கணும், நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் அவசரம் இல்லை சார். ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் அப்படி ஜிம்மியே பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இப்போலாம் அவர் யாரும் பார்த்ததே கிடையாது. ஐஸை பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படி ஜங்க் பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான், எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்க ஓகே அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஓகே இல்லை சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான், இல்லை இன்றைக்கி மேரேஜ் பண்ணிப்பீங்க, அப்புறம் நாளைக்கு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல, அப்பா அம்மாக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், என்கிட்ட எதிர்பார்க்காத அப்படின்னு நிறைய சொல்லுவீங்க. நான் எவ்வளோ ட்ராமாஸில் பார்த்துருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன், எப்படி தான் மேரேஜுக்கு ஓகே சொல்லுவீங்க, அப்புறம் போய் பார்த்தாக்கா அப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ண சொல்லுவீங்க, நீங்கள் தனியாக இருக்க சொல்லுவீங்க. வேண்டாம் எனக்கு அதில் செட் ஆகுது, நானே அப்பா கிட்ட சொல்லிடுறேன் ஓகேவா. வேணா உங்கள் அப்பாட்ட கூட பேசுகிறேன், உங்களுக்காக நான் பேசுகிறேன் சொல்கிறாங்க. எனக்காக நீ சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வா அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. நீங்கள் சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி ஷை ஆகுது. இப்போது ஜங்க் தான் அங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜில் இப்போது இப்படினாக்கா மேரேஜில் விருப்பம் இல்லை, பட் எனக்கு ஒன்றும் மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அதுக்கு, நீ கொஞ்சம் என்ன புரிஞ்சுப்ப நம்புறேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்போ கான்ட்ராக்ட் அப்படியா சொல்கிறாங்க. கான்ட்ராக்டாக கிடையாது ஓகேவா, எனக்கு டைம் எடுக்கும், ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் மற்ற திங்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், எனக்கு கொஞ்சம் ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது சொல்கிறாங்க, கொஞ்சம் ஆங்கர் இஷ்யூ இருக்குது சொல்கிறாங்க. ஓ அப்படியோ சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நான் அவனை ஹர்ட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஹர்ட் பண்ண மாட்டீங்களா சொல்கிறாங்க. என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணித்தாங்க சொல்கிறாங்க. ப்ராமிஸ் என்ன ப்ராமிஸ் சொல்கிறாங்க. எனக்கு ஜாப் போகணும்னு ஆசையாக இருக்குது, என்னை ஜாப் போக அலோ பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஜாப் போகிறதுக்கும் அலோ பண்ணணும் சொல்கிறாங்க. சரி ஓகே அலோ பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. பட் என்னோடய கம்பெனியில் தான் சொல்கிறாங்க. உங்கள் கம்பெனிலையா, எந்த கம்பெனிலேருந்து இல்லை, ஜாப் போட்டு கொடுத்தா சரி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனல் ஜிம்னு ஜங்க் இப்போ ஓகே சொல்கிறாங்களா. சரி அப்புறம் வீட்டுக்கு போவா சொல்கிறாங்க. உனக்கு எதுவும் வேணாம் சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலி சாப்பிட்ணுன்னு தோணுது, ஆனால் ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட கேட்டதான் தப்பாக நினச்சிப்பீங்களா, நானே ஆர்டர் பண்ணலான்னு நினச்சேன், நீங்கள் வரதுக்கு ஆர்டர் பண்ணாலும் ஒரு மாதிரி ஆகிடும், அதான் சொல்கிறாங்க. என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. ஜிம் நிறைய சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. வெயிட்டர் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ வெயிட்டர் வராங்க. சார் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் நிறைய ஆர்டர் பண்ணுறாங்க, இப்போ எல்லாம் ஃபுட்டு வந்து சாப்பிட சொல்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம் நல்லா சாப்பிட்றாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நல்லா சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ நான் கிளம்பவா சொல்கிறாங்க. உன்னோட அம்மாட்ட போயிட்டு சொல்கிறாங்க. நான் ஓகே சொல்கிறேன் மேரேஜுக்கு அப்படி சொல்கிறாங்க. நான் பேசினதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது சொல்கிறாங்க. ஓகே பாய் பாய் சார். ஜிம் போயிடுறாங்க. இப்போது ஜிம் பார்க்குற நல்லவங்க தான் இருக்காங்க. நம்மளுக்கும் மேரேஜ் பண்ணிட்டு உடனே வந்துட்டு மேரேஜ் லைஃப்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, இவங்க நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுப்பாங்க, நம்மளும் அவங்களை புரிஞ்சிக்கலாம், அப்புறம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்புறம் நல்லாயிருக்கும் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஜிம் போயிடுறாரு. இந்த பக்கம் ஜவுக்கு தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி காரில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மீட்டிங் போயிடுறாரு. அவர் ஷார்ட்டாக தான் பேசியிருப்பாங்க. இவங்க டக்குன்னு போயிடுறாங்க.
இப்போ நம்ம ஜிம்மின் வீட்டுக்கு வராங்க. அம்மா ஜிம்மின் ஓடி வராங்க. ஜிம்மில் பார்க்குறேன், என்னடா ஜிம்மின் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, நீ ஓகேவா சொல்கிறாங்க. ஏம்மா நான் ஓகே தான் ஜிம்மின் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லைப்பா நீ பிளைண்டட் பண்ணி சொல்கிறாங்க. ஓ அதுவாம்மா எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. என்ன ஓகே சொல்கிறாங்க, மேரேஜுக்கு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன், இது அப்பா எதுவும் சொல்லியிருந்தாங்களே சொல்கிறாங்க. இல்லைம்மா அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறது தான் கொஞ்சம் இப்படாக்க மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமா, மற்றபடி மேரேஜ்க்கு ஓகேவாம்மா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு அப்படி தான் வேணும், உடனே போய்ட்டு மேரேஜ் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் டேஸ் வந்து ஒர்க் பண்ணணும், புரிஞ்சுக்கணும், பேசணும், பழகணும்ல சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன். அப்போ உனக்கு ஓகேவா, எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மாவுக்கு புரியுது, ஓகேப்பா அப்படி சொல்கிறாங்க. போயிடலாம். ஜிம்மில் அப்பா வந்து ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு சந்தோஷத்தை தான் சொல்லவே முடியல. ஜிம்மில் அப்பா மேலே போகிறாங்க. ஜிம்மில் ரூமில் ஜிம்மின் படுத்திருக்காரு. பெட்டில் வந்து ஃபோனில் சேட் பண்ணிருக்காங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்லி ஜிம் டக்கு இருந்துக்கிறாங்க. ஜிம்மில் அப்பா படி ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. அச்சோ செல்லம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படியே அப்பா ஆமாம் என் ஃப்ரெண்டு ரொம்ப ஹாப்பியாகிடுவான்னு சொன்னால் சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா போயிட்டு அவங்க ஜங்கோட அப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி, நிஜமாவோட ஆமாடா நிஜமாடா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இங்கே மேரேஜுமே ஆகிடுறா. இப்போனா ஒரு 1 வீக்கில் மேரேஜ் ஆகிருக்கும். ஜிமின் ஜங்கூட மேரேஜ் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. ஜிமின் பார்க்குறாங்க. வா பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, அழகாக இருக்குது வீட்டை சொல்கிறாங்க. ஏன் உன் வீடு பெருசாக தானே இருக்குது சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படி சொல்ல, வீடு ரொம்ப யூனிக்காக ரொம்ப டிசைனாக இருக்குது, அழகாக இருக்குது. எங்கள் வீடு நார்மல் ஹோமாக இருக்குது, ஆனால் இது ரொம்ப டிசைனாக இருக்குது சொல்கிறாங்க. இங்கே நீ நான் மட்டும்தான் இருக்க போகிறோம் சொல்கிறாங்க. நீங்களான மட்டுமா சொல்கிறாங்க. ஆமாம் நம்மளுக்கு இருக்குது இவ்வளோ பெரிய வீடு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு இங்கே தனியாக இருக்கிறத பிடிக்க சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா அம்மா, அதாவது ஐ மீன் அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க, அவங்க வேறு ஒரு வீட்டில் இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஃபாரின் போய்டுவாங்க சொல்கிறாங்க. ஃபாரின் அங்கே இருக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. அங்கே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் தான் அங்கே சொல்கிறாங்க. ஓகே ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க தான் சரி ஓகே மேலே போய்ட்டு எந்த ரூம் என்ன எடுத்துக்க சொல்கிறாங்க. எந்த ரூமா, ஏன் அப்போ நம்ம 2 பேர் ஒரே ரூமில் ஸ்டே பண்ண மாட்டோமா சொல்கிறாங்க. உனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. மேலே ஒரு ரூம் இருக்கும் ரைட் சைடு சொல்கிறாங்க. ஓகே ஜிம் போயிடுறாங்க. ஜிம் போய்ட்டு ரைட் சைடில் ஒரு ரூம் போகிறாங்க. அங்கே போய்ட்டு லக்கேஜ் வைக்கிறாங்க. வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்துடுறாரு. இப்போ ஜங் பார்க்குறாங்க. அவர் போய்ட்டு கிச்சனில் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு ட்ரெஸ்ஸை நார்மல் ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஓ குக்கிங்லாம் பண்ண தெரியுமா உங்களுக்கு சொல்கிறாங்க. மெய்ட்லாம் அங்கே இல்லையோ சொல்கிறாங்க. மெய்ட்லாம் இல்லை, நான் தான் குக் பண்ணுவேன் சொல்கிறாங்க. அப்படியே ஆனால் எனக்கு குக்கிங்கே வரதே சொல்கிறாங்க. நான் குக் பண்ணி தரேன் சொல்கிறாங்க. நிச்சயமாவா சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறமே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுனா கோவம் எதனால் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க. எனக்கு பிடிக்காத பண்ணால் கோவம் வரும் சொல்கிறாங்க. அப்படி பிடிக்காத பண்ணால் கோவம் வரும், பனிஷ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பனிஷ்மெண்ட்டாக சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட்டு தான் சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட்டுன்னா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ பார்க்குற மாதிரி ட்ராமாஸ் எல்லாம் இல்லை, அந்த மாதிரி கிடையாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தாக்கா அங்கே ஒரு பெரிய ஸ்டிக் இருக்குது, இது சொல்கிறாங்க. அதனால தான் அடிப்பேன் அப்படி சொல்கிறாங்க. அடிப்பீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன், எனக்கு அதை பார்த்துட்டு பயமாக இருக்குது ஜிம்னு ஓடி போயிடுறாங்க. ஜங்கோட ஸ்மைல் பண்ணுறாரு. சார் ஓகே சார் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. இந்த ஸ்டிக்கை எங்கன்னா தூக்கி போட்டணும், இவர் கண்ணில் படவே கூடாது ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்க் தான் குக் பண்ணி முடிச்சிட்டாரு. சாப்பிட வரையா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாமே வந்துட்டு வெறும் வெஜிடபிளாக மேக் பண்ணியிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. என்ன எல்லாம் வெஜிடபிளாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. நான் இந்த மீட்டெல்லாம் அதை சமைக்க மாட்டிங்களா, மீட்டு எக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இதான் நான் ஹெல்தி சொல்கிறாங்க. ஹெல்தி தான், டேஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, கொஞ்சமாக டேஸ்ட்டாக சாப்பிட்டா தானே நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஓகேவா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இதான் நல்லாயிருக்கும் ஓகேவா சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பிடிக்கவே இல்லை, எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் அவருக்கு வந்து நான்வெஜ் எல்லாமே சாப்பிட பிடிக்கல. அச்சோ நான் எங்கள் அம்மா கிட்டலாம் நான்வெஜ் வந்து டெய்லியுமே கேட்பேன், எங்கள் அம்மா எனக்காக செஞ்சு தருவாங்க. இங்கே பார்த்தா ஒரு பீஸ் கூட இல்லையா. ஜிமின் தான் பார்த்துருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்படி வெஜிடபிளாக சாப்பிட்ருக்காங்க. ஐயோ கீரை சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மூச்சு அவருக்கு சுத்தமாக சொல்லிச்சு போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு பிடிக்கல கீரை. கீரை ஜிமின் பார்த்துருக்காங்க. இதை பார்த்தாலே பிடிக்காது ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ சொல்லிட்டு இருக்காரு அவர் மனசுக்குள்ள. ஜங்க் பார்க்குறாங்க. அது ரொம்ப நல்லது அதை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அது நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஓகேவா சாப்பிட சொல்கிறாங்க. ஃபைபர் இருக்கா, யார் கேட்டால் ஃபைபர் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அது ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. தெரியும் அவர் ஜிமின் தான் பார்த்துருக்காரு, இதெல்லாம் படிச்சிருக்கேன் சொல்லி ஜிமின் தான் அப்படி மெதுவாக சாப்பிட்றாரு. அதில் வாயில் வச்சுட்டு பிடிக்கவே இல்லை, பிடிக்காமலே சாப்பிட்ருக்காரு. ஜங்க் பார்க்குறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஃபைனல் ஜிமின் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. இப்போ ஜங்க் லாஸ்ட்டாக ஒரு இப்போ ஒரு பெரிய கிளாஸில் ஒரு ஜூஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இது சொல்கிறாங்க. இது ஜூஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஜூஸ் தான் ஆனால் பச்சை கலரில் இருக்குது அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் இது கிராஸில் போட்டு சொல்கிறாங்க. கிராஸ்லேயே சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் சொல்கிறாங்க. அச்சோ நான் குடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அங்கே பாரு குடிக்கிற சொல்கிறாங்க. இல்லை நான் குடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இதில் லைட்டாக ஹனி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா, குடி உடம்புக்கு நல்லது சொல்கிறாங்க. அச்சோ வேண்டாம் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்லி எனக்கு சொல்லி கூப்பிட்டா சொல்கிறாங்க. சாரி ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்குலேயே கூப்பிட சொல்கிறாங்க. அப்படியே சரி ஓகே ஜங்குக்கு பாருங்கள், எனக்கு ஜங்குக்கு எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. நீ குடிக்கிற இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. நீ குடிக்கிறா ஜங்க் தான் ரொம்ப ஜிம்மில் ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சுறாங்க. ஜிம்மில் குடிச்சிடறாங்க. அச்சோ நல்லாவே இல்லை சொல்கிறாங்க. நீங்கள் என்ன
ஃபுட்டை குக் பண்ண சொன்னால் ஏதோ வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இந்த ஃபுட்டெலாம் வந்துட்டு நம்ம டயட் ஃபுட் மாதிரி குக் பண்ணி வச்சுருக்கீங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இதான் ஹெல்தி ஓகேவா சொல்கிறாங்க. ஹெல்தி அப்படி ஜிம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை நான் போயிட்டு வரவா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க, ரூமுக்கு சொல்கிறாங்க. இப்போ அதர் ஒர்க்கில் யார் பாப்பா சொல்கிறாங்க, அதர் ஒர்க்கா என்ன ஒர்க்கு சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. இதெல்லாம் சொல்கிறாங்க. நீ தானே நாளைக்கு ஆஃபீஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் சொல்கிறாங்க. ஆமாம் இப்போயே போய் ரீட் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆஃபீஸோட ரூல்ஸுக்கு ஒரு புக்ஸே வா சொல்கிறாங்க. அது அவ்வளோ புக்ஸ் அது அவ்வளோ புக்ஸ் அப்போ எடுத்து போய் படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. கடவுளே இது எனக்கு நான் மொத்தம் படித்து இது வரைக்கும் நான் வந்துட்டு 15 இயர்ஸ் படிச்சிருப்பேன்னா 15 இயர்ஸ் படித்ததுக்கு மொத்த புக்ஸ் இங்கே இருக்கும் போல. ஜிமின் பார்த்துருக்காங்க. ஜங்க் பார்க்குறேன். என்ன ஆசை கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. போயிட்டு படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறவங்க வந்து உட்காராங்க. இப்போ ஜங்க் போயிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஜிமின் எந்த ஒர்க்குமே பண்ண விடலை. நம்ம ஜிமின் வந்து பார்க்குறாங்க. ஒவ்வொரு புக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. புக்ஸை பார்த்து தூக்கம் அப்படி வந்துட்டு இருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு தூக்கம் வருதே ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்க் வந்து எட்டி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, படிச்சுட்டு இருக்கேன். படி சொல்லி ஜங்க் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிமின் பார்க்குறாங்க. ஐயோ வேண்டவே வேண்டாம் அம்மா எனக்கு இவர் உண்மையே இப்படி நடந்துக்கிறாரு ஜிமின் பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்குக்கா எல்லா வெசல்ஸையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு ரொம்ப கிடச்சிருக்கேன். ஏன்னா கிச்சன் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு வராங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி நீங்கள் படித்தது போதும்னு சொல்கிறாங்க. அப்பாடா சிமிலு டக்குன்னு புக் வச்சுறாங்க. சரி இது படித்தது ஏதாவது ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆஃபீஸில் தேவையில்லாமல் காசு பேசக்கூடாது. செகண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் நீட்டாக குவைட்டாக இருக்கணும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. பஞ்சுவாலிட்டிக்கு டைமுக்கு போயிடணும். அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. தேவையில்லாமல் லீவ் விடக்கூடாது சொல்கிறாங்க. லீவ் எடுத்தால் கரெக்டாக வந்துட்டு ரீசன் சொல்லிடணும். அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் மறந்துட்டு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே போ. அப்புறம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போவா மேலே போய் தூங்குவா போ சொல்கிறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணணும் போ சொல்கிறாங்க. ஜிம்மின் ஓடி போகிற மேலே போய்ட்டு ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்க் வராங்க. அவர் வந்து ப்ரஷ் பண்ணுறாங்க. 2 பேரும் அந்த இடம் பாத்ரூமில் ரெஸ்ட் ரூமில் ஒன்றா நின்றுருக்காங்க. அந்த மிரருக்கு முன்னாடி ஜங்கு ஜிம்மின் ப்ரஷ் பண்ணிருக்காங்க. ஜங்கு ஜிம்மின் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் பாட்டுக்கு அவ்வளோ ஹாஃப் தூக்கம் அவருக்கு இருக்குது. சரின்ட்டு ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே ப்ரஷ் பண்ணிட்டு போய் படுக்க சொல்லிட்டாங்க. ஜிம்மின் போய்ட்டு படுத்துறாரு. ஜங்கு ஃபுல்லாக எல்லாருக்கும் முடிச்சுட்டு வந்துட்டு பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. அவர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண ரொம்ப ஜென்டில் மேலே குவாய்ட்டாக படுத்துருக்காங்க. ஜிமின் தான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு மிட் நைட் இருக்கும். ஜிமின் ஜங்கு மேலே தொப்புன்னு காலை தூக்கி போட்டுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது வேறு வாசட்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. ஜிமினோட கையை தூக்கி போட்டுக்கிறாங்க. அவரோட ஹெட்டை அந்த பில்லோட வைக்காம டேரெக்டாக ஜங்குடி ஆம்ஸில் வந்து வச்சுக்கிறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லலை. அப்படியே அவர் பாட்டுக்கு டேப் பண்ணி தராங்க. தூங்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம் எந்திக்கிறாங்க. பார்த்தா அவர் ஜங்கு கூட இப்படி தூங்கிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன். அவர் பாரு எப்படி படுத்திருந்தாரோ அப்படி இருப்பார் போல். நான் பாரு அங்கே படுத்திருந்தா இங்கே வந்திருக்கேன் அப்படி சொல்லி ஜிம்மின் தான் டக்குன்னு நினச்சிட்டாங்க. எஞ்சிட்டு பார்க்குறாங்க. ஜங்கு கவனம் தூங்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை அவர் பார்க்கல சொல்லிட்டு ஜிம்மின் கூட நினச்சி விட்டு வந்துடுறாங்க. இப்போ ஜங்கு ஐஸ் ஜங்கு மட்டும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கீழே வராங்க 2 பேரும். ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு மார்னிங் காஃபி வேணும்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. காஃபி வந்துட்டு பேட் ஹெல்த் சொல்கிறாங்க. ப்ளீஸ் எனக்கு அது வேணும். அது இல்லாமல் எனக்கு வந்துட்டு டே ஓட சொல்கிறாங்க. எனக்கு அம்மா எனக்கு டே போகாது. எனக்கு காஃபி குடித்தா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு அந்த டேவை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் நான் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் குடிக்கிறாங்க. ஜங்க் பார்த்தா காஃபிலாம் குடிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு வார்ம் வாட்டர் அவ்வளோ தான், வேறு எதுவும் குடிக்கவே இல்லை. இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க. இவர் ரொம்ப வந்துட்டு கான்ஷியஸாக இருக்கார் ஹெல்த்தில். அப்படி ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்க் தான். சரி ஓகே நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் வரையா கேட்குறாங்க. ஒர்க் அவுட்டா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. வெளில போகிறோமா சொல்கிறாங்க. இல்லை மேலே ஒரு ஜிம் இருக்குது சொல்கிறாங்க. இங்கேயா வீட்லையா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அந்த வீட்டில் வந்து சுற்றி கூட பார்க்கல சொல்கிறாங்க. மேலே வரையா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு ஜிம் மேலே போகிறாங்க. நம்ம ஜிம் போய் பார்க்குறாங்க. ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறாரு. ஜங்கு பார்த்தா அவர் அந்த ஜிம் பண்ணிட்டு போட்டு அவ்வளோ அழகாக வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கோட பாடி அவ்வளோ ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு. பார்க்க அவ்வளோ ஹாட்டாக இருக்கா. ஜிமின் பார்க்குறாங்க. வாவ் ரொம்ப அழகாக இருக்காரு. ஸோ ஜிம் பார்த்துருக்காங்க. ஆனால் இன்ட்ரோவர்னு சொல்கிறாங்க. என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாரு. ஸோ ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜங்கு நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்காங்க. எல்லா இதுவும் ஒரு ஈஸியாக தூக்கிட்டு இருக்காரு. அந்த தம்பிள்ஸ் எல்லாம் ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ நாளாக தூக்குனா கண்டிப்பாக நான் கீழே விழுந்துருவேன். ஸோ ஜிம் பார்த்துருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஒர்க் அவுட் பண்ணுறியா? வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு சரி ஓகே சார் அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காரு. பண்ணி முடிச்சுட்டு சரி கீழே போகலாமா சொல்கிறாங்க. நல்லது நீ வேணால் பழகிக்கோ சொல்கிறாங்க. வேண்டாம் எனக்கு வேண்டாம் சரி ஜிம்னு போயிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவர் போயிட்டு ஃபைன் 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கீழே வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஃபுட்டு சொல்கிறாங்க. ஃபுட்டா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா. அந்த ஃபுட்டு ஹெல்த்தியாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பின்ன நீங்கள் ஆர்டர் பண்ணுறதாச்சு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. கிளம்பி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. இப்போ பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நீ நம்ம ஆஃபீஸில் கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணுவாங்க ஓகேவா. நீ வந்துட்டு ரொம்ப ஃபார்மலாக பண்ணாதானே கேஷுவலாக போட சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம்னு போய்ட்டு
ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. இது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஜிமின் அவங்க கிட்ட போய் காரில் போயிட்டுருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அம்மா ஆஃபீஸில் தெரியுங்கப்பா நம்மளுக்கு மேரேஜ் ஆனது யாருக்கும் தெரியாது ஓகேவா, ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. அதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன் யாருக்கும் தெரியல, மேரேஜில் நம்ம வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வரவே இல்லை சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க, சம் ரீசன் சொல்கிறாங்க. அப்படியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்களா வெளில இருக்காங்களா சொல்கிறாங்க. இல்லை வெளில இருக்காங்க. ஓ ஓகே சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜங்கும் ஜிமின் ஆஃபீஸ் போயிடறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு ஆஃபீஸில் அவர் கேபினில் உட்காந்துருக்காரு. நம்ம ஜிமினை கூட்டிகிட்டு வந்துட்டு ஜங்க் வந்து கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர் விட்டுருப்பாரு. இப்போ ஜிமினா இப்போ நக்க ப்ராப்பராக ஒரு இன்டர்வியூக்கு வர மாதிரியே வராரு. ஏன்னா இப்போ காரில் வரும்போது எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு, இந்த மாதிரி தான் வரணும், இப்படி தான் பேசுன்னு சொல்லிட்டு. ஜங்க் வந்துட்டு கேபினில் போய் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் ஜிமினா இங்கே பாருங்க அக்கா சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இன்டர்வியூக்கு நாங்கள் வேகன்சி எதிர்க்குன்னு சொல்லியே சொல்கிறாங்க. இந்தாங்க சொல்லிட்டு லெட்டர் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்ன சாரே ஓப்பன் கொடுத்துருக்காரு அந்த லெட்டராக சொல்லிட்டு சரி ஓகேப்பா ஒரு நிமிஷம் இதை சொல்லிட்டு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. மெக் சார் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. கொஞ்சம் கீழே வாங்க சொல்கிறாங்க. இப்போ மெக்கு கீழே வராங்க. சொல்லுமா சொல்கிறாங்க. இந்தாங்க சொல்லிட்டு லெட்டரையும் கொடுத்து ஜிம்னையும் அனுப்பி விடுறாங்க. மெக்கு பார்க்குறாங்க. இதுக்கு இவன் இப்படி இந்த மாதிரி வர வச்சா டேரெக்டாக கூப்பிட்டு போயிருக்கலாமே சொல்லிட்டு அவரும் கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. யாரும் ரெக்கமெண்டில் வந்து ஒர்க்லாம் பண்ண வைக்க மாட்டாங்க எப்படி சொல்லிட்டு சரி ஓகே சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இதான் கேபின் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மெக் கம்மின்னு சொல்கிறாங்க. எஸ் கம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வராங்க. அதே சொல்கிறாங்க உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மில் உட்காராங்க. இப்போ ஜம்க்கு நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஜிம்மில் ஆன்சர் பண்ணுறாங்க. ஜம்க்கு வந்து கொஸ்டினாக கேட்டு தான் எடுக்கிற இன்டர்வியூ. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. அதானே நான் கூட நினச்சிட்டேன் எங்கடா ஒரு பர்சனை வந்துட்டு இவங்க வந்து ரெக்கமெண்டேஷனை கூட்டிகிட்டு வரான்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஈஸியாக எடுத்துருவானா என்ன சொல்கிறாங்க. கொஸ்டின் கேட்காம யாரும் ஜாப் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஓகே உனக்கு ஜாப் கிடச்சிரும் ஓகே சொல்கிறாங்க. ஜாப் எனக்கு கிடச்சிச்சு ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்க. ஆச்சு தேங்க்யூ ஜங்க் சொல்லி ஜிம் கிட்ட போகிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. அது ஹக் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஹக் பண்ணுமா இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. வா அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்மு கிட்ட போகிறாங்க. ஜிம் படிச்சவங்க ஹக் பண்ணுறாங்க. ஜம்க்கு எந்திரிச்சு பாரு சீட்டை விட்டு. இப்போ ஜம்க்கு ஹக் பண்ணுறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஓகே போ சொல்கிறாங்க. ஜிம்மு வந்துடுறாரு வெளில. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. என்னெல்லாம் நடக்குதுன்னு புரியலையே சொல்கிறாங்க. இவன் யாராக இருப்பா இவனுக்கு அப்படி சொல்லிட்டு மெக்கு வந்து செக்ரட்டரி தான். ஆனால் மெக்குக்கு தெரியல. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. நான் தான் செக்ரட்டரி ஓகேவா பேர் மெக்கு அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம மெக்கை கூட்டிகிட்டு வந்து ஜிமின் தாண்டா ஜிமின் மெக் தான் ஜிமினை கூட்டிகிட்டு வந்து ஒரு கேபினில் உட்கார வைக்கிறாங்க. பாருங்க ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் சொல்லுங்கள் நானுங்க தான் ஒர்க் பண்ணுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு கஷ்டம் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஜாப்க்கு வந்து போட்டிருக்காங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு கஷ்டம் தான் நானும் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு கஷ்டம் தான் உனக்கு போட்டிருக்காங்க சொல்கிறாங்க. ஓகே ஜிம்மில் உட்காந்துட்டாங்க. இப்போது ஜங்க் படக்க ஒரு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம் தான். ஜிம்மில் மெக்கும் கேண்டீன் போகிறாங்க. கேண்டீன் போய் ஜிம்மி நல்லா சாப்பிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு கால் ஜிம் பார்க்குறாங்க. கால் ஜங்குக்கும் இருக்கு. ஜிம் பிக் பண்ணுறாங்க. ஹலோ ஜங்குக்கு சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுற. நான் சாப்பிட்ருக்கேன் கேண்டீனில் சொல்கிறாங்க. கேண்டீன்லையா சொல்கிறாங்க. ஏன் சாப்பிடும்போது என் கூட வரணும்னு தெரியாதா சொல்கிறாங்க. அது ஆஃபீஸில் நீங்கள் சிஓ நான் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஃபுட்லாம் ஒன்றா சாப்பிடலாம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே அப்போ நம்ம கிட்ட என்ன சொல்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நீ டேரெக்டாக என்ன வேணாம் இப்போ சாப்பிட்ருப்பேன் இப்போ எந்திரிக்க வேணாம் சாப்பிட்ரு நாளையிலேருந்து என் கூட சாப்பிட சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே சரி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஜங்க் வந்து பிடிச்சிருக்கு. ஜிமின் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கல. அவர் படத்துக்கு குவைட்டாக ரொம்ப அழகாக இருக்காரு. அவர் இப்படி வந்து ஆசைப்பட்டுருப்பார். இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு சாப்பிட்றது அகன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ரொம்ப சின்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்குக்கு அங்கே பார்த்து தான் இருக்காங்க. சார் ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாருடா. இப்போ ஈவினிங் தான் ஜிம் ரெடி ஆகிட்டாங்க. மெக்கப் பார்க்குறாங்க. ஜிமின் நீ எதில் போக சொல்கிறாங்க. அது நான் ஜங்க் கூட போவான் சொல்கிறாங்க. காரில் கூட கூட்டிகிட்டு போவான் அவன் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் ஒரு செக்ரட்டரி என்ன ஒரு டைம் கூட ட்ராப் பண்ணதே இல்லையே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்கு தான் போகலாமா போகலான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மும் காரில் போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு வந்தது ஜிமின் தான் ரொம்ப டயர்டாக இருக்குது சொல்லிட்டு ஜிம் போகிறாங்க. ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஷூஸ் எல்லாம் இங்கே விட சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க ஷூஸ் இங்கே தான் விடணும் ஓகேவா சொல்கிறாங்க. சாக்ஸ் அங்கே தான் வாஷ் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க நீ போடு எல்லாத்தையும் நான் பண்ணிவிடுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. நீ எதுவும் பண்ண வேணாம் ஆனால் கரெக்டாக எது எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிமின் போய்ட்டு அப்படி எல்லாத்தையும் கரெக்டாக வைக்கிறாங்க. மேலே போய்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் பார்க்குறேன் ஓகே ஃப்ரெஷ்ஷப் எடுத்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம 30 கிளாஸ்லாம் இருக்க கிளாஸ்லாம் போடுவோம்ல அதில் போட்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு இந்த அழுக்கு கூட எல்லாருக்கும் ட்ரெஸ் போடுறதுக்கு அதில் போட்டுட்டு அப்புறம் நியூவாக வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கீழே இறங்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் போய்ட்டு அதே மாதிரி ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராரு. இப்போது ஜங்க் தான் சரி உனக்கு இப்போ என்ன வேணும் சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு எது வேணும் சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் சிம்பிளாக கொடுங்க ரொம்ப ஹெவியாக வேணாம் மதியம் நல்லா சாப்பிட்டேன் லைட்டாக சாப்பிட்டா போதும்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் ஜங்க் போய்ட்டு ஒரு ஃபுட்டை மேக் பண்ணி தராங்க. ஜிம்மில் சாப்பிட்றாங்க. அப்பாட இந்த ஃபுட்டு நல்லா இருக்குது ஜிம்மில் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜங்க் தான் சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நீ ஒர்க் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் எனக்கு வெளில கூட்டிகிட்டு போங்களேன் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. வெளில கூட்டிகிட்டு போகணுமா எனக்கு வெளில போகணும் போல இருக்குது. ஆஃபீஸ் போய்ட்டு அப்படியே டேரெக்டாக வந்துட்டோமா ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும். அப்புறம் வெளில போனால் ரிலாக்ஸாக இருக்கும்னா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் எனக்கு வெளிலாம் போய் பழக்கமே இல்லை சொல்கிறாங்க. அப்படியே சரி ஓகே நீங்கள் இருங்க நான் போய்ட்டு வரேன் சொல்கிறாங்க. என்னத்துக்கு தனியாவா தனியாக தான் சொல்கிறாங்க. நீங்கள் தான் கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா நான் போய்க்கவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன விளையாடுறியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் எந்திரி சொல்கிறாங்க. ஜிம் எதிர்க்கிறாங்க.
இப்போ ஜங்கு தன்னை ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் வெளில போகிறாங்க. போயிட்டு ஜிம் பார்க்குறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. கார் வேணாம், நடந்து இங்கே பக்கத்தில் பார்க் இருக்குல்ல, போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். வாக் பண்ணிட்டு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்னென்னமோ சொல்கிறானே சரி ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நடக்கிறாங்க. ஜங்குக்கு நடந்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கே நடக்கும்போது ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்குது. எப்போவுமே கார் எடுத்துகிட்டு போவார். அவர் பாட்டுக்கு போவாரா, எங்கேயுமே யார்கிட்ட எதுவும் பேச மாட்டார். ரொம்ப இன்ட்ரோட்டாக இருப்பார். ஆஃபீஸில் கூட யார்கிட்ட பேச மாட்டார். ஒர்க்கை தாண்டி எதுவும் பேச மாட்டார். இப்போ பார்த்தா நம்ம அது ஈவன் அவர் ஃபோன் கூட யூஸ் பண்ண மாட்டார். இந்த பக்கம் ஜிம் பார்த்தா அப்படியே அழகாக நடந்துட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு மாதிரி 2 பேருக்குமே ஜங்கு பார்க்குறோம். நல்லா இருக்கே சொல்லிட்டு அவர் நடந்துட்டு இருக்காரு. ஃபைனல் ஒரு பார்க் வராங்க. இங்கே உட்காந்துக்கலாம். ஜிம்மில் வந்து உட்காந்துக்கிறாங்க. ஜங்கு பார்க்குற என்ன பண்ணுறேன், அங்கே உட்காந்து நல்லா இருக்கும். சில்லுன்னு காற்று வருவாங்க பாருங்கள். தூரத்தில் பில்டிங், அப்புறம் அந்த சைடு பாருங்கள் அழகான ஒரு ரிவர். இப்போ அழகாக இருக்கல பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நல்லா தான் இருக்குது சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு. ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இருங்க ஒரு சாங் ப்ளே பண்ணுறோம். ஸோ ஜிம்மில் ஒரு சாங் ப்ளே பண்ணுறாங்க. ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜங்கு மேலே சாங் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஜிம்மில் சாங் கேட்டு ரொம்ப அழகாக உட்காந்துருக்காங்க 2 பேரும். ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு ரொம்ப அழகாக ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி சாங் கேட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்காங்க. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் காமிச்சிக்கவே மாட்டீங்க. ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட் பர்சனாக தனியாக இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பேசணும். ரொம்ப எக்ஸ்ட்ரோட்டாக இருக்க வேண்டாம். பட் கொஞ்சம் பேசினா தான் ப்ராப்ளம் வந்து சரியாகும். அப்புறம் சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா சொன்ன சில விஷயங்கள் நினச்சி பார்க்குறாங்க. மேரேஜ் அன்னைக்கு கண்டிப்பாக நான் அதுலேருந்து அவர் வெளில கூட்டு ட்ரை பண்ணணும். சேம் டைம் அவர் நான் ஹர்ட் பண்ணிடக்கூடாது சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஃபைனில் ஜிம் ஜங்கு தான். இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்துருப்பாங்க. இப்போ போகலாம் வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் நடந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் என்னை பிக்கி பேக் தூக்கிட்டு போங்களான்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. பிக்கி பேக்காக சொல்கிறாங்க. என்னை தூக்கிட்டு போங்களேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு தான் சரி ஓகே ஏற சொல்கிறாங்க. ஜிம் இருக்கிறாங்க. ஜங்கு மேலே ஜங்கு அழகாக தூக்கிட்டு வந்துருக்காங்க. ஜங்கு எதுவுமே தெரியவில்லை. அப்படி கேஷுவல் தூக்கிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஹெவியாக வெயிட்டாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை சொல்லிட்டு அவரு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஃபைன் தான் ஜங்கு வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. அம்மா இதுக்கு போய்ட்டு வாக்கிங்க அப்படி கேட்குறேங்க்கா. இல்லை போகிறப்ப நல்லா இருந்துச்சு, வரும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி அதான் சொல்கிறாங்க. அங்கே போகிறப்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டயர்டு மட்டும் இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாங்க. சரி போக சொல்கிறாங்க. ஜிம்மில் போய்ட்டு டேரக்டாக ரூமில் போய் படுத்துடுறாங்க. ஜங்குக்கும் அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வராங்க. வந்து பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் அதனால் மிட் நைட் இருக்கும். ஜங்கு தான் ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு ஹக் பண்ணும்போது அவருக்கு ஒரு பார்க்குறாங்க. பார்த்தா யாரோ ஒரு மாதிரி அழற மாதிரி இருக்குது. ஜிம் டக்குனு ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கோட கண்ணில் அப்படியே டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. அவருக்கு எப்படினாங்க நைட் மேரில் அவர் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. டோன்ட் டூ தட் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் ஜங்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு மேலே ஜிம் நினச்சி உட்காராங்க. ஜங்குக்கு அப்படி ஜிம் பார்த்துருக்காங்க. ஜங்கு தான் அப்படியே தூக்கத்தில் அந்த ஐஸ் வந்து க்ளோஸில் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி டேஸ்ட் ஃபார் ஆகிட்டு இருக்கு. ப்ளீஸ் வேண்டாம் அந்த தப்பு பண்ணல ப்ளீஸ் ஒரு ஜிம்னுக்கு ஜங்கு கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு தான் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்படி டேஸ் ஃபார் ஆகிட்டு இருக்கு. ப்ளீஸ் மேலே பண்ணாதீங்க சொல்லிட்டு ஜங்கு தான் அப்படியே காதில் கை வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டக்கு லைட்டாக அனுப்பிட்டாங்க. லைட்டாக அனுப்பிட்டு ஜங்கு சார் ஜிம்ல வந்து ஜங்கு ஷேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தா நம்ம ஜிமின் தான் இருக்காங்க. ஜங்கு பாருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணாத ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி பயந்து போயிருக்காங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம் படி ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. ஜங்கு நினைக்கிறாங்க இவன் எதுவும் பயந்துட்டான் போல. ஜிம் எதுவும் பார்த்து பயந்துட்டு அவர் நினைக்கிறாரு. இந்த பக்கம் ஜிம்மில் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை என்னாச்சு உனக்கு என்ன பயந்துட்டு அப்படி கேட்குறாங்க. ஆமாம் நான் பயந்துட்டேன். ஜிம் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு புரியலாங்க. பாரு நீ ஓகே தானே சொல்கிறாங்க. என்னாச்சு என்ன பக்கத்து தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லை நான் கொஞ்சம் பயந்துட்டேன் சொல்லிட்டு ஜிம்முக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் ஜங்கோட கல்லட்டியாக வந்து ஜங்கு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓ நம்மளுக்கு நைட் மேர் வந்திருக்குமோ ஸோ ஜங்கு நினைக்கிறாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அதுக்கு வந்து நைட் மேர் வந்திருக்கும். ஆனால் அவரே ஃபீல் பண்ண மாட்டாரு. நெக்ஸ்ட் டே தான் அவருக்கு சம்டைம்ஸ் தோணும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இங்கே பாரு என்ன பார்த்து பயந்துட்டியா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் உங்களுக்கு என்னாச்சு நீங்கள் எப்படி கத்துறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஐம் சாரி நீ வேறு ரூமில் படுத்துக்கிறியா சொல்கிறாங்க. இல்லை நான் வேறு ரூமில் படுத்துக்க மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பா சொல்கிறாங்க. பாரு சம்டைம்ஸ் மேபி நான் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். நீ வந்துட்டு வேறு ரூமுக்கு போறியா சொல்கிறாங்க. இல்லை போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் நான் உங்கள் கூட இருக்கேன் எனக்கு எதுவும் இல்லை பயப்பில்லை ஓகேவா சாரி சொல்லி ஜிம் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க பாருங்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா நீங்கள் பயப்படக்கூடாது உங்களுக்கு ஒன்றும் இல்லை சொல்லி ஜிம் தான் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நான் நம்பவா அப்படி கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க எனக்கு தெரியலை. ஆனால் நான் வந்துட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு எப்போ ட்ரூவாக இருப்பேங்க. நான் வந்துட்டு ஃபேக்காக இருக்க மாட்டேன் ஓகேவா நான் ட்ரூவாக இருப்பேன். நான் எப்போவும் எதுவும் உங்கள்கிட்ட ஹைட் பண்ண மாட்டேன். நீங்கள் எதுவும் தான் நைட்டு சொல்லலாம் ஓகேவா உங்களுக்கு எப்போ கம்ஃபர்ட்டாக இருக்கோ அப்போ அது எதுவும் கேட்க மாட்டேன். நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் அப்படியே உங்க கூட இருப்போம். ஜிம் தான் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு கரெக்டாக ஸ்வராயிட்டு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் வந்துட்டு ஜங்கு பார்க்குறாங்க. உங்களுக்கு ஓகேவா இப்போ நீங்கள் சொல்கிறாங்க சொல்கிறாங்க நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா இங்கே ஹைட்டை வச்சுக்கிறீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மில் தான் ஒரு லேப்பை தான் பாயிண்ட் பண்ணுறாங்க. அது சொல்கிறாங்க இங்கே படுத்துக்கிறீங்களா நான் உங்களை தூங்க வைக்கிறேன் நீங்கள் சரியாயிடுவீங்க சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது நான் ஒன்றும் குழந்தைல சொல்கிறாங்க. நீங்கள் குழந்தை இல்லை ஆனால் உங்களுக்கு பயமாக இருக்குமே எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் தூங்கும்போது பயப்படுறீங்க இங்கே படுத்துக்கோங்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மில் ஹெட்டில் வந்து லேப்பில் ஹெட் வைக்கிறாங்க. ஜிம்மில் அப்படியே ஜங்குடைய அந்த ஹேர் போர்டு அப்படி விடுறாங்க. ஜங்கு சின்ன வயசில் ஆசைப்பட்டது இப்படி வேணும்னு ஆசைப்பட்டு பாரு இப்போ கிடச்சிருக்கு
இருக்காது. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே ஒரு ஹெட் அழகாக ரப் பண்ணி விட்றாங்க. அவர் கொஞ்ச நேரத்தில் அழகாக தூங்கிடுறாரு. ஜிமின் இப்போ ஜங்கு நல்லா தூங்குறதுக்கு அப்புறம் தான் பில்லு எடுத்து வைக்கிறாங்க. வச்சுட்டு ஜங்கு பக்கத்தில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரியும் உங்கள் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு சொல்லிட்டு அதை நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க. அது வந்து வெளில வர கஷ்டப்படுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க. அவங்க கூடவே இருப்பான். சரியா உங்களை யாரும் இது பண்ண மாட்டாங்க. சின்ன வயசுல நடந்து எதுவும் இப்போ நடக்காது. நான் இருக்கேன் சார். ஜிமின் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா பண்ணது ரொம்ப தப்பு சொல்லி ஜிமின் தான் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜங்கு தாண்டா அப்படியே நல்லா தூங்கிருப்பார். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்க்குறாங்க. ஜங்கு நைட்டு நடந்தாலும் ஞாபகம் வருது. ஜிமின் தான் கம்ஃபர்ட் பண்ணது. அவர் லேப்டாப் படக்க வச்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் தூங்குனதுல நினச்சி பார்க்குறாங்க. நீ தான் எனக்கு கம்ஃபர்ட் சொன்னா இருப்பியா என்ன ஜங்கு நினைக்கிறாங்க. உன்னை நம்பலாமா? ஒரு நம்பி மனசில் தான் சொல்லலாமா? சொன்னால் நீ எப்படி இருப்ப என் கூட இருப்பியா? அதுக்கப்புறம் எனக்கு நடந்ததெல்லாம் நினச்சா உனக்கு தெரிய வந்ததுன்னா நீ என் கூட இருப்பியா இல்லை விட்டு போயிடுவா? இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு ஜிம்னே பார்த்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க. என்னோட போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜிம் ஐஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்க. நம்ம ஜங்குக் ஜிம்னே பார்த்துட்டு இருந்தா ஜிம்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கு இப்போ நீங்கள் ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் ஓகே தான் எனக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை உங்களுக்கு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு எதனா நைட் மாதிரி வந்துச்சு நான் அக்கா நீ என்னோட கொஞ்சம் தள்ளி போயிரு பக்கத்தில் வராத சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நான் உங்களை ஹர்ட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்ல நான் உங்களோட எங்கே போக மாட்டேன். நான் உங்கள் கூட தான் இருப்பேன். உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார். ஜிம் ஜங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. நீ என்னை பார்த்து பயப்பில்லையா சொல்கிறாங்க. நான் பயப்பில்லை உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு டைம் எடுக்க சொல்கிறாங்க. நான் எவ்வளோ டேஸ்னாலும் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா. எனக்கு நான் வந்துட்டு எதுவும் நினைக்க மாட்டேன். நான் உங்களை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். நீங்கள் என் கூட கம்ஃபர்ட் அதை மட்டும் போதும் சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்னோட பாஸ்ட் ரொம்ப மோசமானதாக தான் சொல்கிறாங்க. உங்கள் பாஸ்ட் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்கள் கூட தான் இருப்பேன். நான் எங்கேயும் போக மாட்டேன் சரியா. நீங்கள் ப்ரெசென்ட்டில் உங்களுக்கு எதுவும் ஆகாது எதுவும் நான் விடவும் மாட்டேன் சொல்லி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருப்பேன். நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நான் உங்களை எதுவும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி உங்க கூட தான் இருப்பேன் சொல்கிறாங்க. ப்ராமிஸாக சொல்கிறாங்க. நீ என் கூட தானே இருப்பேன். எங்கேயும் போயிட மாட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன் ஜங்கு சொல்லி ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. இவன் என் கூடவே இருக்கணும் எனக்கு ஆசையாக இருக்கானா. என்னோட பாஸ்ட் மோசமானதாச்சு தெரிஞ்சால் எனக்கு பயமாக இருக்குது. ஒரு நான் அவனை ஹர்ட் பண்ணணும். இல்லை டாக்டரை சீக்கிரமாக மீட் பண்ணிட்டு எனக்கு அது நைட் மேர் வரலாம் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு நடந்ததை நான் வந்து மறக்கணும். என் ஜிமின் கூட எனக்கு ஹாப்பியாக வரணும் ஆசையாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்கு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சரி ஓகே இது நம்ம 2x2 போடலாம். எனக்கு ரெக்கார்ட் பண்ணுற கஷ்டமாக இருக்குது. அதனால் 2x2 போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் ஒரு பர்சனுக்கு பர்த்டே ஓகேவா. அவங்களோட நேம் தெரியல. அவங்க ஐடி நேம் மட்டும் ஷெல் அப்படின்னு செஞ்சு ஓகேவா. விஷயம் இனிமேல் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா ஷெல். அது மட்டும் இல்லாமல் என்னோட 18th வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ரீசன் என்னக்கா நான் வீட்டில் இருக்க மாட்டேன் அவுட் சைட் போயிடுவேன். அந்த ரீசனால் தான் இப்போவே நான் வந்துட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் விஷ் பண்ணிடுறேன் ஓகேவா. நீங்களும் உங்கள் விஷஸ் கொடுத்துருங்க. விஷயம் இனிமேல் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஷெல்மா. உங்களுக்கு என்ன ட்ரீம் இருந்தாலும் அது எல்லாமே ட்ரூ ஆகணும் ஓகேவா. உங்கள் ட்ரீம் கம் ட்ரூ ஆகணும். ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட டே ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா. உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்கள் லைஃப்பில் கிடைக்கணும். நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும். அப்புறம் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஓகே ஒன் செகண்ட் விஷயம் இந்த மாதிரி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஷெல்மா. நீங்கள் எல்லாரும் விஷஸ் கொடுத்துருங்க ஓகேவா. பாய் டேக் கேர். நான் சீக்கிரமாக 2x2 போடுறேன் ஓகேவா. பாய் டேக் கேர்.